ஹலோ மனசாச்சே, மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அகத்தியாங்கிற ஒரு படம் ஒன்று வருதுங்க, நம்ம ஜீவா அண்ணனோடது. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக February 28 ரிலீஸ் ஆகுது, இந்த மாதத்தோட கடைசி நாள். ஸோ February 28 ரிலீஸ் ஆகுது படம். ஸோ டிமாண்டி, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ஏதோ டிமாண்டி காலனியும் மதராசப்பட்டினம் ப்ளஸ் எல்லா படமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. பா விஜய், நம்ம பாடலாசிரியர் பா விஜய், அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ், வேல்ஸ் குரூப் ஆஃப் காலேஜ் இருக்குல்ல பல்லாவரத்தில், அவங்க தான் ஐசரி கணேஷ் சார், அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பா விஜய் சார் டைரக்ஷன். ஸோ ஜீவானா, ராஷி கண்ணா, அதுக்கப்புறம் யோகி பாபு, இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லராக பார்ப்போம். பீச் ஸ்டேஷனை காட்டுறாங்க. உள்ளே வந்தோடனே ஜீவா அண்ணன் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு இடிஞ்ச பங்களாக்குள்ளே போகிறாரு. கேமரா ஆன் பண்ணுறாரு, லைட் எரியுது. ஒரு பெட்டி இருக்குது. 120 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்த பிறகு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ஸில் அவங்க ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாங்க எல்லா பேய் படத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். அர்ஜுன் சார் இல்லை ஒரு நல்ல கேரக்டர், வெள்ளக்காரிட்ட ஷாரா சார் நடிச்சிருக்கிறாரு. ஓகே, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸை வச்சு ஒரு கண்டென்ட்டு. ஏதோ ஒன்று ஆவி படம் தான், பேய் படம் தான், பார்த்தாலே தெரியுது. டிமாண்டி காலனி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓ, சரத்குமார். அர்ஜுன் சார் வந்து சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். ஓகே, அர்ஜுன் சார் வந்து ஒரு சித்த டாக்டரு, இவர் ஒரு ரிசர்ச்சரு. ஜீவான ராஷி கண்ணா வந்து ஒரு மியூசியம் ஆர்கிடெக்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆர்கியாலஜிஸ்ட். வெள்ளக்காரன் சுதந்திரப்போ ஏழைங்களை கொண்டு இருக்கிறான் தெரியுது, நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தேர் வாஸ் அ டெவில். வெள்ளக்காரன் நம்ம ஆளுங்களை கொள்றான், சுதந்திரம். தேர் வாஸ் அன் ஏஞ்சல் அப்படின்றாங்க. கெட்டவனும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான். டெவில், பேயும் இருக்குது, சாமியும் இருக்குது. அதுதான் சொல்லுது. ஃபைட் அடிக்கிறாங்க, திருட முடியாது. குதிரை ஃபைட்டெல்லாம் நல்லா போகுது. அர்ஜுன் சாரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். எந்த மாதிரி ஏற்றிருக்கேன். ரெட்டின் கிங்ஸ்லியான்னு பார்த்தா பச்சையில் வருது. ஏதோ ஒன்று இருக்குது இந்த படத்தில். ஏதோ ஒன்று அதை அடையிறதுக்காக இவங்க 2 பேர் போராடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்ஷியன் டைம்ஸ் காட்டிக்கிறாங்க, ஃபைட் நடக்குது. அகத்தியா பேய் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது. பார்க்க பா விஜய் சார் டைரக்ஷன், அதுதான் ஸ்பெஷல். போதே இவரோட வயசு தெரியாதரமாக மாட்டிக்கின்னு. அகத்தியன் ஆர்ட் டைரக்டர். கேரி பேக் இல்லடா, ஸ்கேரி ஹவுஸ். அதான் நசீம். அவர் அகத்தியன் இவ்வளோ பேர். கேரி பேக் ஹவுஸ், ஸ்கேரி ஹவுஸே கேரி பேக் ஹவுஸ். அதனால தான் சிம்பு இன்னும் ஓட ஓட்ட அடிக்கிறான் அப்படின்னு. PVR ஐநாக்ஸ் சினிமாஸ். அதான் அகத்தியா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏன்ஷியன்ட்டான கதை, ஒரு மரணம் நடந்திருக்கு. டிமாண்டி காலனி, டிடி ரிட்டர்ன்ஸு எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது ஒரு ஸ்டோரி. அதுலேருந்து ஏதோ ஒரு புதையலா, பணமா, இல்லை தங்கமா, ஏதோ விலை மதிப்பு கூறி அதிகமான ஒரு பொருளை எடுக்கிறாங்க. விவசாயிங்களாம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்காரனை அடித்து சாவடிக்கிறான். ஜீவா அண்ணன் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கார். சரத்குமார் சார் ஒரு சரத்குமார் சார் இந்த படத்தே இல்லை. சரத்குமார். அர்ஜுன் சார் வந்து ஒரு சித்த மருத்துவர். ராஷி கண்ணா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு அந்த படத்தில் தெரியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். பாய்.